أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الدرس الخامس ஐந்தாவது பாடம் المدرس من فتح باب الفصل من யார் فتح திறந்தான் باب الفصل பள்ளி வகுப்பறையினுடைய கதவை ஓகேவா அதுக்கு ஹாமி சொல்றார் அன ஃபதஹ்துஹு அன ஃபதஹ்துஹு ஃபதஹ்து ப்ளஸ் ஹுவ ஃபதஹ்துஹு நான் தான் அதை திறந்தேன் என்பதாக அர்த்தம். சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா வினைச்சொல்லும் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்டும் ஒன்றும் சேர்ந்து வருது. அன ஃபதஹ்துஹு நான் தான் அதை திறந்தேன். அல் முதர்ரிஸ் வமன் ஃபதஹ நாஃபிதா மேலும் யார் சன்னலை திறந்தது என்பதாக கேட்கிறார். அன ஃபதஹ்துஹா அப்படிங்கிறார். யார் சொல்றாரு? அலி சொல்றாரு. ஏன் நாஃபிதா மட்டும் நவாஃபித், சாரி இது நாஃபிதா கிடையாது, நவாஃபித், அதாவது நாஃபிதத்தினுடைய ப்ளூரல் பன்மை. ஏன் அப்படின்னாக்கா பன்மை அனைத்தும் பெண்மை அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சொல்லலாம். இன்னொன்று நாஃபிதத்துன் என்பதாக இது நவாஃபித் அப்படின்னும் போது பன்மைங்கிறது அந்த அடிப்படையில் தான் அவங்க அதை பெண்பாலா குறிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அன ஃபதஹ்துஹா ஃபதஹ்து நான் திறந்தேன், ஹா அவளை என்பதாக. ஆனால் இந்த இடத்துல என்ன வரும்? இந்த ஹாங்கிறது அதை என்பதாக தான் நம்ம அர்த்தம் வைக்கணும். அன ஃபதஹ்துஹா நான் தான் அதை திறந்தேன். ஏன்னா அது உயிரற்ற பொருள் நவாஃபித் என்பது. அல் முதர்ரிஸ் மன் கசர ஹாதல் மக்தப். மன் கசர மீன்ஸ் உடைத்தான், ஹாதல் மக்தப் இந்த மேசையை உடைத்தவன் யார்? நம்ம மக்சூருன் என்றால் உடைந்துள்ளது. கசர அப்படிங்கிறது உடைத்தான், ஃபிஅலுல் மாலி. ஓகேங்களா? நீங்க சொல்றது மக்சூருன் தொழிற்சொல்லுன்னு சொல்லுவாங்க, தொழிற்பெயர் என்பதாக சொல்லுவாங்க, உடைந்துள்ளது. ஸோ மண் கசர அப்படிங்கிறது உடைத்தான். கசர கசரா கசரு கசரத் கசரதா கசர்ன கசர்த்த கசர்த்துமா கசர்த்தும் கசர்த்தி கசர்த்துமா கசர்த்துன்ன கசர்த்து கசர்னா. ஸோ த கசர மீன்ஸ் உடைத்தான். மண் கசர ஹாதல் மக்தப் இந்த மேசையை உடைத்தவன் யார்? அந்த கசர்தஹு யா ஹிஷாம். ஹிஷாமே நீ தான் இதை உடைத்தாயா, நீ தான் அதை உடைத்தாயா என்பதாக கேட்கிறார். அதுக்கு ஹிஷாம் சொல்றா அல்லா இன்னி மா கசர்துஹு. மா என்றால் இல்லை என்பதாக அர்த்தம். நம்ம பார்த்தோம் ஃபியாலுக்கு முன்னாடி மா வரும் பொழுது அது இல்லை என்ற பொருளை குறிக்கும் சொல்லி பார்த்தோம். இன்னனி நிச்சயமாக நான் மா கசர்துஹு அதை உடைக்கவில்லை என்பதாக சொல்றார். அதுக்கு அது மாதிரி கசர்துஹு. அதுக்கப்புறம் என்ன பண்றார்? அல் முதர்ரிஸ் சொல்றார். என்ன சொல்றார்? ரஜஅ ஜக்கரியா வ ஹம்ஸா வ உஸ்மானு மின் மக்கா. ரஜஅ மீன்ஸ் திரும்பினார்களா, ரஜஅ மீன்ஸ் திரும்பினான் என்பதாக அர்த்தம். ஜக்கரியா, ஹம்ஸா, உஸ்மானு மின் மக்கா. இதுல என்ன பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆக்சுவலா ரஜஉ என்பதாக தான் வரணும் இங்க. ஏன் சொல்லுங்க பார்ப்போம்? ஏன்னா இது இந்த தேர்ட் பர்சன் பன்மை. அப்ப ரஜஉ என்பதாக தானே வரணும். அது தப்பு இல்லையா? அது ரஜஉ ஜக்கரியா அங்க தவறுன்னு அதை நம்ம சரி பண்ணிக்குவோம். ரஜஉ ஜக்கரியா வ ஹம்ஸா வ உஸ்மானு மின் மக்கா. மக்கால இருந்து யார் யாரெல்லாம் வந்துட்டது? ஜக்கரியா வந்துட்டா, ஜக்கரியா, ஹம்ஸா, உஸ்மானு இவங்கெல்லாம் வந்துட்டாங்களா, திரும்பிட்டாங்களா என்பதாக கேட்கிறாரு. அதுக்கு ஹாமி சொல்றார் லா மா ரஜஉ. மா ரஜஉ மீன்ஸ் அவர்கள் இன்னும் திரும்பவில்லை என்பதாக யார் சொல்றார்? ஹாமி சொல்றார். அதுக்கு அப்பாஸ் சொல்றார் யா உஸ்தாத், உஸ்தாத் அவர்களே, ஹரஜத் துல்லாபுல் ஜுதுது வ தஹபு இலா முதீர். அதுக்கு அப்பாஸ் சொல்றார் ஆசிரியரே, ஆசிரியர் அவர்களே, ஹரஜ வெளியேறினார். ஐ திங்க் அப்போ என்ன அர்த்தம்னா வேற ஒன்றும் கிடையாது. இது வெர்பல் சென்டென்ஸ். இதில் என்ன சொல்றாங்க? இந்த இடத்துல ரஜா தான் கரெக்ட். ஏன் ரஜா தான் கரெக்ட் அப்படின்னாக்கா இப்படி வந்தாக்கா ரஜாவு வரணும். எப்படி வரணும்? ஜக்கரியா ஹம்ஸா, ஜக்கரியா வ ஹம்ஸத்து வ உஸ்மானு ரஜாவு. ஏன்னா முதல்ல சப்ஜெக்ட் அதுக்கப்புறமா வினைச்சொல் வந்தால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா
ஃபியாலுல் இஸ்ம் தட் இஸ் ஜும்லத்துல் இஸ்மியா. ஜும்லத்துல் இஸ்மியானா பெயர் சார்ந்த வாக்கியம் என்பதாக அர்த்தம். அப்படி வரும்போது நம்ம ரஜாவு என்பதாக பயன்படுத்தணும். அதே முதலியே ரஜா வந்து விட்டால், வினைச்சொல் முதலியே வந்த ஃபதஹ ஹாமித், திறந்தான் ஹாமித். இப்போ வந்து ஹாமித் ஃபதஹ அப்படின்னு வந்தா, ஹாமித் திறந்தான் வந்தால் அது வந்து ஃபியாலுல் இது ஜும்லத்துல் இஸ்மியா. அதே வந்து ஃபதஹ ஹாமித் வந்தா அது ஜும்லத்துல் ஃபியாலியா, வினை சார்ந்து அமையக்கூடிய ஒரு சொல், வினை சார்ந்த வாக்கியம் என்பதாக சொல்லுவாங்க. அப்போ இது வந்து ஜும்லத்துல் ஃபியாலியா, அதனால தான் அது ரஜா போட்டிருக்காங்க. அப்போ அது கரெக்டு தான். ஏன் அதே போல தான் இங்கேயும் வந்திருக்கு. ஹரஜத் துல்லாப், வெளியேறினார்கள் மாணவர்கள், மாணவர்கள் துல்லாபுல் ஜுதுது, புதிய மாணவர்கள். வதஹபு, மேலும் சென்றார்கள். இலல் முதிர், யாரு கூட தலைமை ஆசிரியர் வரை போனார்கள். இப்போ அதுக்கப்புறமா ஆசிரியர் கேட்குறாங்க, அஃபஹிம்த அஃபஹிம்தல் தர்சு யா தொல்ஹா, அஃபஹிம்த நீ விளங்கினாயா, விளங்கினாயா நீ விளங்கினாயா, அத்தர்ச பாடத்தை, யா தொல்ஹா தொல்ஹாவே நீ பாடத்தை விளங்கினாயா என்பதாக கேட்குறாங்க. அதுக்கு தொல்ஹா சொல்றார், நஅம் ஆமா, ஃபஹிம்துஹு நான் புரிந்து கொண்டேன், ஃபஹிம்துஹு ஜய்யிதன் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் அதை என்பதாக சொல்றார். அதுக்கு முதரிஸ் சொல்றார், கதப்தல் கதப்தல் அல் அஜ்வபத யா ஃபைதல், கதப்த நீ எழுதினாயா, அல் அஜ்வபத விடைகளை, யா ஃபைசல் ஃபைசலே நீ விடைகளை எழுதிவிட்டாயா என்பதாக கேட்கிறார். அதுக்கு ஃபைசல் சொல்றார், லா மா கதப்துஹா, இல்லை நான் அதை எழுதலை என்பதாக சொல்றார். அதுக்கு முதரிஸ் கேட்குறாங்க, லிமாதா. இப்போ பாருங்க, இப்போ தான் நம்ம முதல் முறையில் இந்த வினைச்சொல் இப்போ இது என்ன சொல்லுவாங்கன்னா கேள்வி சொல்லுன்னு சொல்லுவாங்க, கொஷின் வேர்டுன்னு சொல்லுவாங்க. அதில் லிமாதா என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால் ஏன் என்பதாக அர்த்தம். ஏன்பா நீ எழுதுற என்பதாக கேட்குறார். அதுக்கு வந்து ஃபைசல் சொல்றார், லி அன்னனி, லி அன்ன நீ, ஏன்னா ஏன்னா, மா ஃபஹிம்த அஸ்இலத நான் என்ன பண்ணல, கேள்வியை புரிஞ்சுக்கல, எனக்கு கேள்வி வந்து புரியல. அஸ்அலத மா ஃபஹிம்து லி அன்னனி மா ஃபஹிம்து அஸ்அலத நான் வந்து கேள்வியை புரிந்து கொள்ளவில்லை என்பதாக சொல்றார். அதுக்கு வந்து அல் முதர்ரிஸ் கேட்கிறார், ஹஃபில்த சூரத்துல் ஃபஜ்ர யா இப்ராஹிம், இப்ராஹிமே ஹஃபில்த மீன்ஸ் மனனமிட்டாயா, ஹஃபில அப்படின்னா பாதுகாத்தல் என்பதாக அர்த்தம். நம்ம வந்து மனனமிடுதல் என்பதாக அதுக்கு பொருள் வைக்கலாம். ஹஃபில்த நீ மனனமிட்டாயா, சூரத்துல் ஃபஜர், சூரத்துல் ஃபஜரத்தையும் வந்து நீ மனனமிட்டாயா இப்ராஹிமே என்பதாக முதரிஸ் கேள்வி வினவுகிறார். அதுக்கு இப்ராஹிம் சொல்றார், நஅம் ஹஃபில்துஹா நான் என்ன பண்ணிட்டேன், மனனமிட்டு விட்டேன். அப்போ எதை மனனமிட்டு விட்டேன்னு சொல்றார், சூரத்துல் ஃபஜரை மனனமிட்டு விட்டேன்னு சொல்றார். ஹஃபில்து சூரத்து தீன் ஐலன் நான் மேலும் என்ன பண்ணிட்டேன், மனனமிட்டேன். என்னது மனமிட்டேன், சூரத்து தீன், சூரத்து தீன் வத்தீனி வதை துணி இல்லையா, அதை வந்து நான் என்ன பண்ணிட்டேன், அதையும் வந்து நான் மனனமிட்டேன். ஐவன் கூட என்பதாக அர்த்தம். ஓகேவா. தமாரீன் பயிற்சி, அஜிப் அன் அஸ்அலத்தில் ஆத்தியா, ஐன தஹபத் துல்லாபுல் ஜுதுது புதிய மாணவர்கள் எங்கே சென்றார்கள். இப்போ வந்து இதை வந்து ஜும்லத்துல் ஃபியாலியால சொல்லணும். நம்ம முதல்லலாம் எப்படி சொல்லுவோம், அத்துல்லாபு தஹபு, அத்துல்லாபுல் ஜுதுது தஹபு என்பதாக சொல்லுவோம். இப்போ ஜும்லத்துல் ஃபியாலியால சொல்லும் போது அந்த ஃபியாலை அப்படியே எடுத்து போட்டுருணும். தஹபனா தஹபா அப்படியே ஒருமைக்கு என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து போட்டுருணும். தஹபத்துல்லாபுல் ஜுதுது இலல் இல சூக்கா இலல் மிரஹாவா இலல் மதரசாவா இல் முதீரா, அவங்க எதுவரையில் போனாங்க, தலைமை ஆசிரியை பார்ப்பதற்காக போனார்கள். அது வந்து இவன் வந்து புரிந்து கொண்டானா,
தொலஹா வந்து பாடத்தை புரிந்து கொண்டானா நன்றாகன்னு கேட்குறாங்க. புரிந்தானா? புரிந்து கொள்ளவில்லை. ஆக்சுவலாக தொலஹா புரிஞ்சுக்கிட்டான், ஃபைசல் தான் புரிஞ்சிக்கல. ஃபைசல் எழுத கூட இல்லை, அவன் வந்து அஜூபத்தை தான் எழுதலை, விடைகளை தான் எழுதலை. ஆக்சுவலாக தொலஹா 19 என்ன சொல்கிறான்? தொலஹா நாம் ஃபஹிம் துஹு ஜயீதன் என்பதாக சொல்கிறான். சரியா? அப்போ நம்ம இது எப்படி எழுதுனா, அவன் புரிந்து கொண்டான் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஹிம் ஃபஹிம ஃபஹிம ஃபஹிமா ஃபஹிமு ஃபஹிமஹு, அதை புரிந்து கொண்டான். ஃபஹிமஹு ஃபஹிமஹு தொலஹா ஃபஹிமஹு ஜய்யிதன். தொலஹா வந்து அதை நன்றாக விளங்கினான் என்பதாக நம்ம சொல்லலாம். ஐயு சூரத்தின் ஹஃபில் இப்ராஹிம், இப்ராஹிம் என்ன சூறாவை வந்து எந்தெந்த சூறாவை வந்து மனநமிட்டான்? ஹஃபில இப்ராஹிம் சூரத்துல் ஃபஜர் அம்மு கிடையாது, வா. மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். என்ன பண்ணா? சூரத்துல் ஃபஜரையும் சூரத்துல் தீனையும் மனனம் செய்தான். மன் ஃபதஹ நாஃபிதா, சாரி நவாஃபித். யார் சன்னலை திறந்தவர்கள்? யார் சன்னலை திற காற்று உள்ளே வரட்டும். அது மாதிரி மன் ஃபதஹ நவாஃபிதா. நம்ம அலியா திறந்தாரு. ஃபதஹ நவாஃபித், ஃபதஹ ஹாமித், ஃபதஹ அலியுன் நவாஃபிதா, ஃபதஹ அலியுன் அன் நவாஃபித் என்பதாக சொல்லலாமா? லா ஹாதில் அலாமா, அதாவது டிக்கு போட சொல்றாங்க. எதுக்கு முன்னாடி? அமாம ஜும்லத் ஸஹீ, உண்மையான வாக்கியங்களுக்கு முன்னாடி போட சொல்றாங்க. வஹாதில் அலாமா இன்ட்டு போட சொல்றாங்க. அமாம ஜும்லத்துல் ஹைரஸ் ஸஹீ, தவறான வாக்கியங்களுக்கு முன்னாடி இன்ட்டு போட சொல்றாங்க. ஃபதா அலியுன் அல் ஃபஸ்ல், அலி வகுப்பறை திறந்தான். இல்லை, அப்ப யார் திறந்தா? ஹாமித் தான் திறந்தான். கரெக்ட்டுங்களா? மாரஜா ஜக்கரியா வ ஹம்ஸா வ உஸ்மா மின் மக்கா. மா செல்லவில்லை. மா மன்னா இல்லை என்பதாக அர்த்தம், செல்லவில்லை என்பதில். இல்லை, ரஜா திரும்பவில்லை. யார் திரும்பவில்லை? ஜக்கரியா, ஹம்ஸா வ உஸ்மான் மின் மக்கா, மக்கால இருந்து. இஸ் தட் ட்ரூ? ரஜகன் கேட்குறாங்க. அதுக்கு பதில் என்ன வந்திருக்கு? திரும்பவில்லை. மாரஜகு கரெக்டு தான், கரெக்டுங்களா? அவங்க வந்து திரும்பவில்லை. கதப ஃபைசலுல் அஜ்வபத லி அன்னஹு மா ஃபஹிம அஸ்இலத. மா கதப ஃபைசல், ஃபைதல் எழுதவில்லை. எதை எழுதவில்லை? அல் அஜ்வபத, பாடத்தை எழுதவில்லை. லி அன்னஹு ஏனென்றால், மா ஃபஹிம விளங்கவில்லை, அஸ்இலத வினாக்களை. நாம் தானே, கரெக்ட் தானே? மா கதப ஃபைசல் அஜ்வபத லி அன்ன கலமுஹு மக்சூரு. மா கதப ஃபைசல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபைசல் எழுதவில்லை. அல் அஜ்வபத விடைகளை பாடத்தை விடைகளை எழுதவில்லை. லி அன்ன ஏனென்றால் கலமுஹு மக்சூரன், அவனோட பேனை உடஞ்சி போச்சு. இது வந்து போய் தவறான கருத்து. ஓகே, அதனால நம்ம என்ன பண்ணலாம்? இன்ட்டு போட்டுடலாமா? தஅம்மில் அம்சிலத்துல் ஆத்தியா, பின்வரக்கூடிய என்ன பண்ண சொல்றாங்க? இதுவே கவனிக்க சொல்றாங்க எடுத்துக்காட்டுகளை. அல் குர்ஆனு கரஅத் துல்லாபுல் குர்ஆன, கரஅத் துல்லாபுல் குர்ஆன. இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த ஃபிஅலியால வரும்பொழுது, ஃபிஅலியா ஜும்லத்துல் ஃபிஅலியால கரா வந்த பிறகு கரஅத் துல்லாபு குர்ஆன, இதுக்கு பாருங்க நசபு செய்யறாங்க. அல் கஹவத்து காஃபியை பாருங்க. ஷரப வைஃபு, அதாவது டூரிஸ்டுகள் என்ன பண்றாங்க? கஹவத்தை
எதை சாப்பிட்றாங்க? டீ வந்து குடிக்கிறாங்க, குடித்தார்கள் என்பதாக சொல்கிறாங்க. லைஃப் என்றால் விசிட்டர் அப்படின்னு அர்த்தம். அத்தர்சு கதப முதர்ரிசுல் தர்ச. கத்தப எழுதினார், அல் முதர்ரிசு ஆசிரியர், அத்தர்ச இதுலேயும் நசபு செய்திருக்கிறது. அல் பாபு ஃபதஹத் ஆமினத்து பாப. அல் பாபுன்னு தான் வரணும், ஆனால் அல் பாபன்னு வந்திருக்கு. ஏன்னா அதை நசபு செய்கிறாங்க ஃபியாலியால். அந்த இது அதனுடைய அதற்கு பக்கத்தில் வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு பக்கத்தில் வரக்கூடிய அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த ப்ரெடிகேட்ஸை அவங்க என்ன பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா அவைகளை வந்து நசபு செய்கிறார்கள். இதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா கரஅ என்பது வினைச்சொல். ஃபாயில், ஃபாயில்னாக்கா செய்பவன் அர்த்தம். ஒரு செயலை செய்யக்கூடியவன். மஃபூல் அப்படின்னாக்கா செய்யப்பட்டது. அது குர்ஆன் ஆப்ஜெக்ட். எதுக்கு செய்யப்படுதோ, எந்த பொருளுக்கு இது செய்யப்படுகிறதோ அதன் மீது செய்யப்பட்டது என்பதாக அர்த்தம். மஃபூல் பிஹி எதன் வந்து செய்யப்படுகிறதோ அது வந்து மஃபூல் பிஹி. ஃபாயில்னாக்கா செய்பவன் என்பதாக அர்த்தம். நம்ம இங்கிலீஷில் சொல்றதா இருந்தால் இது சப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட் என்பதாக சொல்லிக்கொள்ளலாம். செய்யக்கூடியவன், செய்யப்படக்கூடியது. ஐன் ஃபாயிலுல் மஃபூல் பிஹி வ ஜும்லல் ஃபில் ஜும்லல் ஆத்தியா லா ஹத்தம் வாஹிதன் தஹத ஃபாயிலு வ ஹத்தைனி தஹத மஃபூல் பிஹி வ ஷக்கல் ஆஹர குல்ல வ ஷக்கல் ஆஹர குல்ல மின்ஹுமா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்கா எது எதெல்லாம் ஃபாயிலாக இருக்கோ அதில் வந்து என்ன சொல்கிறாங்க, லா அத்தன் வாஹிதன் ஒரு கூட வந்து வெய். எது கடை? ஃபாயில் கூட. அது மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹி உடைய இடத்துல என்ன பண்ண சொல்கிறாங்க, 2 லைனை வந்து அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. 2 லைன் கோடு, நம்ம 2 கோடு சொல்கிறாங்க. ஒரு கோடு இருந்தால் அது வந்து ஃபாயில், 2 கோடு இருந்தால் அது மஃபூல் பிஹி என்பதாக அர்த்தம். கசர அப்படிங்கிறது என்னது? வினைச்சொல். அத்திஃப்லு அப்படிங்கிறது ஃபாயில், அப்போ ஒரு கோடு போட்டுருணும். அல் கலமு பேனா அப்படிங்கிற இந்த இடத்துல என்னது? அது அந்த உடைத்தல் அப்படிங்கிறது வந்து திஃப்லு கிட்ட இருந்து கலமுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ கலமு இஸ் மஃபூல் பிஹி. விளங்குச்சிங்களா? ஹஸலத் ஆமினது அல் மிந்தீல. கசல கசல துவைத்தால் என்பதாக அர்த்தம். என்ன துவைத்தால்? யார் துவைத்தால்? ஆமினா. கசலத் ஆமினா, ஆமினா துவைத்தால். அல் மிந்தீல எதை துவைத்தால்? கர்ச்சீஃபை துவைத்தால். இதுல வந்து எது வந்து ஃபாயிலு? எப்படி கசல ஆமினா வந்து ஃபாயில் ஆக முடியும்? ஆமினா மட்டும்தான் ஃபாயிலு. கசலத் என்பது வினைச்சொல், கரெக்டா இல்லையா? ஆமினா ஃபாயிலு, மிந்தீல அல் மிந்தீல வந்து மஃபூல் பிஹி. அக்கல்ல அக்கல அக்கல உசாமத்தல் கனப கனப். இன்னலில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னலில் முத்தகீன மஃபாதன் அதாயிக வ அஅனாபன். கனபுடைய வந்து பன்மை தான் வந்து அகனாப். அகனாப்னா திராட்சை. கனப்னாக்கா அகனாப்னா திராட்சைகள், கனப்னா திராட்சை என்பதாக இருக்கும். அக்கல உசாமத்துல் கனப சாப்பிட்டான். எதை சாப்பிட்டான்? திராட்சையை சாப்பிட்டான். அக்கலத் ஜௌஜத்துஹு மௌஜ். அக்கல சாப்பிட்டான். ஜௌஜத்துஹுனா ஆரஞ்சு. ஜௌஜ் நம்ம ஆரஞ்சு. எது? ஜௌஜத்துனா. ஜௌஜத்துனா ஆரஞ்சு தான். என்னம்மா என்ன எதுவும் இல்லை, எதுவும் இல்லைம்மா. நீங்க போறதா போய் ஓதுங்க, போங்க. நீங்க nothing is there, you can go and read. go போய் மதரசால ஓதி சொல்லுமா. இதுல எது? ஓகே, இப்போ இதுல எது வந்து ஃபாயில் மஃபூல் பிஹி? அந்த கிதாப்ல முதல்ல இருக்கிற கிதாப்ல ஓதுறாங்க. பொய் சொல்லாத.
சொல்லுமா. சாப் இதில் வந்து அக்கல உசாமத்தல் கனப அப்படின்றாங்க. இதில் வந்து அப்போ அக்கலத் ஜௌஜத்துஹு மௌஸ். முதல் இதுக்கு அர்த்தம் செய்யுங்க, அதுக்கப்புறம் ஃபாயில் யாரு, மஃபூல் யாரு, மஃபூல் பி யார். திராட்சையை சாப்பிட்டான். ஆ மேலும் அக்கலத் சாப்பிட்டால், ஜௌஜத்துவா அவருடைய துணைவி ஆ சாப்பிட்டால், ஆரஞ்சு அவர் துணைவி சாப்பிட்டால், மௌஸ் மௌஸ்னா என்னது? மௌஸ் ஆரஞ்சு எங்கேயோ வருது. மௌஸ் வாழைப்பழம். அல் மௌஸ்னா என்ன அர்த்தம்? வாழைப்பழம். ம். இப்போ வந்து யார் ஃபாயில், யார் மஃபூல் பிஹி? உசாமா வந்து ஃபாயில், அவன் தானே சாப்பிட்றான். ஃபாயில் வந்து உசாமா, கனவு வந்து மஃபூல் பிஹி. அடுத்த சென்டென்ஸில் ஏன்னா வா போட்டு ஒரு இணைச்சிருக்காங்க, அந்த சென்டென்ஸில் ஃபாயில் வந்து ஜௌஜத்துஹு, மௌஸ் வந்து மஃபூல் பிஹி. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி கோடு இல்லாமா, மஃபூல் பிஹிக்கு 2, ஃபாயிலுக்கு வந்து ஒரு கோடு என்பதாக அதனுடைய கீழே ஒரு அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. இதுக்குள்ள 2 அண்டர்லைன் பண்ண சொல்கிறாங்க. ஷரிபத், ஷரிபத்துல் பக்கரத, ஷரிபத்துல் பக்கரத்துல் மாஅ, ஷரிபத் ஷரிபத் ஷரிபத்தில் பக்கரத்துல் மாஅ. தண்ணி பக்கரோ மாட்டின் தண்ணி. மாட்டின் தண்ணியா? இப்போ மாடு இன்னைக்கு தண்ணிலாம் கறந்துச்சு. இல்ல ஷரபத்னா பாலா சார். ஷரிபத் குடித்தால். குடித்தால். ஷரிப அப்படின்னா குடித்தான்னு அர்த்தம். ஷரிபத் என்றால் குடித்தால். அல் பக்கரத்தை, அல் பக்கராங்கிறதால இந்த குடித்தது என்பதாக வைக்கணும். குடித்தது மாடு. அல் மா எதை குடித்தது? தண்ணீரை மாடு குடித்தது. தண்ணீரை மாடு குடித்தது என்பதாக இதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம மொழியாக்கம். மஃபூல் பிஹி. மஃபூல் பிஹி வந்து ஷரபத். ஷரபத்தா? ஷரிபத் அப்படிங்கிறது வந்து, ஷரிபத்துங்கிறது வந்து குடித்தது என்பதாக அர்த்தம். அது வினைச்சொல். அது மா அதான் வந்து மஃபூல் பிஹி. ஹஃபில அம்ஸத்துல் குர்ஆன. ஹம்ஸா குர்ஆனை மனப்பாடம் செய்தான். ஹம்ஸா வந்து ஃபாயில் சாப். மஃபூல் வந்து குர்ஆன் சாப். அல் குர்ஆன். லரபத் ஃபாத்திமத்து பின்துஹா. ஃபாத்திமா அடித்தால் தங்கையை, மகளை அடித்தால். யாரை அடித்தால்? மகளை அடித்தால். இதுல ஃபாயில் யாரு? ஃபாயில் வந்து பேர் என்னது? ஃபாத்திமா. மஃபூல் வந்து அவருடைய பின்துஹா, அவருடைய மகள் வந்து மஃபூல். கத்தல ரஜுலு ஹய்யத பில் ஹஜர். கத்தல கொலை செய்தான் சார். கொன்றான். கொன்றான். கத்தல எதை கொன்றான்? மனிதர் கொன்றான். மனிதனை கொன்றானா? கத்தல ரஜுலு மனிதன் கொன்றான். என்ன கொன்றான்? அல் ஹய்யத. ஹய்ய அப்படின்னாக்கா பாம்புன்னு அர்த்தம் இந்த இடத்துல. அல் ஹய்யத, அல் ஹய்யத பாம்பை கொன்றான். பில் ஹஜர், கல்லை கொண்டு பாம்பை கொன்றான். யார் கொன்றது? ரஜுல். இதுல ஃபாயில் யார்? மஃபூல் யாரு? ரஜுல். மஃபூல் வந்து பில் ஹஜர் மஃபூல். கரெக்ட்டா சார்? என்னம்மா? ஃபாயில் வந்து ரஜுலு, மஃபூல் வந்து ஹஜர. ஹய்யா கொல்லப்பட்டது யாரு? அங்க இதுதானே பாம்பு. அடிஷ்னலா அவங்க வந்து என்ன சொல்றாங்க? எதனால் கொன்றார்கள் என்பதை வந்து ஒரு அடிஷ்னலா பில் ஹஜர் என்பதாக சொல்றாங்க. கொன்றவன் வந்து ரஜுல், கொல்லப்பட்டது வந்து பாம்பு. ஓகேங்களா? ஃபாயில் வந்து மனிதர், மஃபூல் வந்து பாம்பு. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். சமிஅ பிலாலுல் அதான வ தஹப இலா மஸ்ஜித். சமிஅ கூறினான் சார். சமிஅ சமிஅ அல்லாஹு லிமன் அமிதா. சமிஅ என்றால் கேட்டான் என்பதாக அர்த்தம். சமிஅ கேட்டான். பிலால் கேட்டான். அதான வாங்கை கேட்டான். பிலால் வாங்கை கேட்டான். மேலும் தஹப சென்றான். இலல் மஸ்ஜிதி பள்ளிவாசலுக்கு சென்றான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். இங்க யார் ஃபாயில், யார் மஃபூல் பிஹி? வந்து பிலால். மஃபூல் வந்து செய்தது அதான். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். கதபல் முதர்ரிசு அல் தர்ஸ அல சப்பூரா. ஆசிரியர் எழுதினார் பாடத்தை சபூரா கரும்பலகையிலே
ஆசிரியர் பாடத்தை எழுதினார். மாஷா அல்லாஹ். இதுல யாரு ஃபாயில் யாருமா? ஃபாயில் வந்து அது மதர்சாவா? முதர்ரிஸ். அல் முதர்ரிஸ். மஃபூல் வந்து இந்த பிங்கி பாங்கி பாங்கி ஃபாதர் ஹேங்கி ஃபாதர் ஹேட் அ டாங்கி டாங்கி டை ஃபாதர் கிரை பிங்கி பிங்கி பாங்கிங்கிற மாதிரி இது இல்லைன்னா இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது இப்படியே சொல்லி மாற்றி மாற்றி எது கரெக்ட்? என்னது கத்தவா சபூரா அப்படிங்கிறது வந்து என்னது கிடையாது, அது கூட கிடையாது. மஃபூல் வந்து தர்ஸ், மஃபூல் பி வந்து ஏன்னா அதுதான் எழுதப்பட்ட. ஃபதஹ ஃபதஅல் பக்காலுல் அல் பக்காலுல் துக்கான ஃபி ஸாஅத்தி ஸாமினா. இந்த பசங்க ஏகியாங்க வந்தா இன்னும் உள்ளதான் இருக்காங்க. பக்கால் அப்படின்னாக்கா மெர்ச்சன்ட்னு அர்த்தம், அதாவது வியாபாரி. வியாபாரி திறந்தான், துக்கானும் கடையை திறந்தான், கடிகாரத்திலே கடிகாரத்தில் கடையை திறந்துட்டானா? 8 மணிக்கு கடையை திறந்தான். யார் திறந்தது? வியாபாரி தன் கடையை திறந்தான். மாஷா அல்லாஹ், நல்ல வியாபாரம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்தான். அக்மல் அக்மல் ஜும்லல் ஆத்தியா பில் கலிமத்துல் மனாசிபன் வலபதஹா பிஷ்ஷக்கல். அக்மல் ஆத்தியா பில் கலிமாத் மனாசிபன் அக்மல் ஜும்லல் நிறைவு செய்யின்னு அர்த்தம். இக்மல் நிறைவு அல் ஜும்லல் ஆத்தியா பின்வரும் வாக்கியங்களை பி கலிமத்துன் மனாசிபத்துன் வலபதஹா பிஷ்ஷக்கல். மன் ஃபதஹ டேஷ், யார் திறந்தார் டேஷ். இப்போ இதுக்கு கீழே ஏதாவது இது கொடுத்துருக்காங்க நிரப்படுறதுக்கு, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களா? அப்படி எதுவும் இல்லைல்ல? இல்லை. ஸோ யார் திறந்தார் இதுல பாபுன்னு போடுறாங்க. மன் ஃபதஅல் பாப என்பதாக சொல்லலாமா? ஏன்னா ஃபதஹ என்பது என்ன சொல்றோம், செய்யக்கூடிய ஒரு செயலாக. மன் ஃபதஅல் பாபு ஏன்னா யார் வந்து கதவை திறந்தது என்பதாக அர்த்தம். வலைக்கும் அஸ்ஸலாம். கஸலத் உஹ்தி உஹ்தி கமீசுஹா கமீசுஹா அவளுடைய ஆடைகளை துவைத்தாள் அப்படின்னு சொல்லலாமா? சட்டையை துவைத்தாள். அதில் என்ன பண்ணோம்? கஸலத் உஹ்தி உஹ்துல் கமீஸ என்பதாக சொல்லணும். ஏன் நஸபு செய்யணும்? ஏன்னா ஜும்லத்துல் ஃபிஅலியா, அதனால மஃஊல் பிஹிக்கு வந்து நஸபு செய்யணும் என்பதாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது டேஷ் அர் ரஜுலு ஹய்யத பில் அஷா. ரஜுலுனா செய்தானா? மனிதன். அல் ஹய்யத பாம்பு, பில் அஷா கொம்பினால், அஷா கொலை செய்தான். என்ன கொலை செய்தான்? கத்தலர் ரஜுல் ஹய்யத பில் அஷா, கொம்பின் மூலமாக என்ன பண்ணான்? பாம்பை கொன்றான். டேஷ் யூசுஃபு கஹ்வத. ஷரீப யூசுஃபு கஹ்வத என்ன பண்ணா? குடித்தான் யூசுப். என்ன என்ன குடித்தான்? காஃபியை. கதபல் முதர்ரிசு டேஷ் அல சப்பூரா. கதபல் முதர்ரிசுல் தர்ஸ அல சப்பூரா என்பதாக சொல்லலாமா? டேஷ் சுஆதுல் அல் ஹபஸ். ஹபஸ் சமீஅ சஆதல் ஹபர ஹபஸ அல் ஹபஸ் ஹுப்ஸ். ஆமாம், ஆக்சுவலி அல் ஹுப்ஸ் என்றால் ரொட்டி என்பதாக அர்த்தம். சுஆத் டேஷ் சுஆத் அல் ஹுப்ஸ். அல் ஹுப்ஸ்ன்னு கொடுத்துருந்தால் என்ன பண்ணலாம்? அக்கலத் என்பதாக சொல்லலாம். ஏன்னா உண்டால். யார் உண்டால்? சுஆத், ஒரு பெண்ணுடைய பேர் இருக்கு, அதனால சுஆத் வந்து சாப்பிட்டா.
கரஅது கரஅது மனனம் செய்தேனா இல்ல படித்தேனா ஓதினேன் படித்தேன் கரஅது அல் குர்ஆன நான் ஓதினேன் கரஅத்துல் குர்ஆன என்பதாக சொல்லணும். ஏன்னா ஃபிஅலியா வர்றதுனால ஜும்லத்துல் ஃபிஅலியா இருக்கிறதுனால மஃஊல் பிஹிக்கு வந்து என்ன பண்ணணும், நஸபு செய்யணும். டேஷ் அ டேஷ் அல் அதான யா ஹம்ஸா சமிஅத்தல் அதான யா ஹம்ஸா. ஹம்ஸாவே நீ என்ன கேட்டியா, பாங்க கேட்டியா என்பதாக கேட்கிறார். டேஷ் அத்தாஜிரு அத்துகான் திறந்தான் ஃபதஹத் தாஜிரு அத்துகான் கடையை திறந்தான், திறந்தான் வியாபாரி கடையை என்பதாக அர்த்தம். ஓகேங்களா. டேஷ் துல்லாபும் மின் ஃபஸ்ல் ஹரஜ துல்லாப் மாணவர்கள் என்ன பண்ணாங்க, வெளியேறினாங்க. எங்க இருந்து வெளியேறினாங்க, வகுப்பறை. இந்த கிதாப் நல்லா இருந்தது, கிழிச்சு வச்சுருக்கான் பாருங்க. இது நல்ல மொத்தத்தையும் கிழிச்சிட்டானா, சரி பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு கிதாப் இருக்கும்னு நினைக்கிறேன், இதே மாதிரி எடுத்துக்கிட்டோம். ஓதவே இல்லையா இன்னைக்கு? டேய் இன்னைக்கு வந்து ஃபுல்லாக அதை கேட்டுன்னே இருந்திருப்பானே. அதுதான் அவங்ககிட்ட எதுவுமே சொல்லாதீங்க, இருக்கிற குரானில் ஓதுறான்னு சொல்லுங்க. ஏன்னா வீட்டில் வந்து எத்தனை காப்பி இருக்குங்களா, இவங்க யூஸ் பண்ணுறதே கிடையாது. குரான்க வாங்கிட்டு ஒரு 2-3 நாள் ஓதிட்டு எல்லாம் தூங்குது. அதுங்களை வந்து சரி செஞ்சு ஓதுனாவே போதும். நமக்கு ஓதுற நேரத்தில் ஒரு கிதாபு வாங்கிறதுக்கு கூட பழைய கிதாபு அவங்க இன்னொருத்தவங்க ஓதுன கிதாபு நாங்கள் வச்சு ஓதுவோம். இப்போ என்னடான்னா இவங்களுக்கு ஓத 10 கிதாபு இருக்குது, ஒரு கிதாபுலையும் ஒழுங்காக முடிக்கிறதே கிடையாது. அந்த கிதாபுக்கு இருக்கிற மரியாதையே போயிடுச்சுடா அவங்களால. ஆனால் ஒன்றும் இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு மொட்டி அனுப்புகிறேன். இங்கேயே வச்சுட்டு போயிட்டு இருக்கான். இஜால் இஜால் ஜால குல்ல மின் கலிமத்துல் ஆத்திய மஃஊலன் பிஹி வலபத் ஆஹிருஹா. என்ன சொல்கிறாங்க, உங்களுடைய சரியான முதல்ல வந்து என்ன கொண்டு வராங்கன்னு சொன்னாக்கா ஜால கொண்டு வர சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, மீன் கலிமத்துல் ஆத்தியா மஃஊலன் பிஹி, ஒரு மஃஊல் பிஹியை கொண்டு வா, ஒரு ஆப்ஜெக்டை கொண்டு வா. வலபத் அதனுடைய கடைசியில் சரியான குறியை போடு என்பதாக சொல்கிறார். ஓகேங்களா. அல் குர்ஆனு அல் குர்ஆனு படித்தான் அப்படின்னா கராத்து. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா ஜால குல்லமின் கலிமத்துல் ஆத்தியா மஃஊல் பிஹி, இதை மஃஊல் பிஹியா கொண்டு வர சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளை மஃஊல் பிஹியா வச்சு வர சொல்கிறாங்க. அப்போ என்ன பண்ணலான்னா கராத்துல் குர்ஆன, நான் குர்ஆனை ஓதினேன் என்பதாக சொல்லலாமா. அதே மாதிரி அடுத்தது அல் அத்துஃபா என்பதாக இருக்கிறது. அதுக்கு நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம். அவன் உண்டான் என்பதாக அர்த்தம். அகலல் துஃபாஹ என்பதாக அர்த்தம். ஹுவ அல்லது அதர்வைஸ் அம்மாரு அகல அகல அம்மாரு அத்துஃபாஹ என்பதாக சொல்லணும். ஏன்னா மன்சூப் வடிவம் ஜும்லத்துல் ஃபிஅலியா. அத்தர்சு இதுக்கு ஒரு வச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஜும்லத்துல் ஃபிஅலியால சொல்லணும். சமிஅத்துல் தர்ஸ, ஓகேவா. அல் கஹ்வத்து, காஃபி, குடித்தேன் வரும். அதுக்கு அரபில ஷரீபு ஷரிப்து ஷரிப்துல் கஹ்வத, நான் வந்து காஃபியை குடித்தேன். அடுத்து அல் பாபு ஃபதஹ திறந்தான். ஃபதஹ ஹாமிதுன் அல் பாப, ஹாமித் என்ன பண்ணா, கதவை திறந்தான் என்பதாக சொல்லலாமா. அடுத்து அல் கமீசு சட்டை, ஆமினா துவைத்தாள் சட்டை, சமிஅன கேட்டா, சமிஅன கேட்டான்னு அர்த்தம். கசலத் ஆமினத்துல் அல் கமீஷ,
சொல்லமா? சட்டைகளை துவைத்தாள். துவைத்தாள். சத்தம் போடாதீங்கம்மா, அமைதியா இருங்க. சரி, இன்னைக்கு வந்து என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல முடிச்சிருவோம். இந்த கடைசியோட இந்த ஒரு இதோட முடிப்போம். இதில் என்ன சொல்றாங்க, தஅம்மலில் மிசாலைன் ஆத்தியா, பின்வரக்கூடிய 2 எடுத்துக்காட்டுகளை கவனிக்க சொல்றாங்க. அத்துல்லாபு தஹபு இலல் மலாப். இங்க பாத்தீங்கன்னா அத்துல்லாப் என்பது பன்மை, அதனால தஹபு என்பதாக பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் அது ஜும்லத்துல் இஸ்மியா, என்ன வாக்கியம், பெயர் சார்ந்த வாக்கியம். பெயர் சொல் வந்து முதல்ல வரும். அத்துல்லாபு தஹபு இலல் மல்ஹப். அதே வந்து தஹபத்துல்லாபு, தஹபு பயன்படுத்தல, தஹப முன்னாடி வரும்பொழுது அப்படியே ஒருமையிலே இதில் வருது. ஸோ தஹபத்துல்லாபு இலல் மலாப் என்பதாக வருகிறது. அத்தாலிபாத்து தஹப்ன இலல் மக்கா. ஓகேங்களா? அதே வந்து ஜும்லத்துல் ஃபியாலியால வரும்போது தஹபத் தாலிபாத், சாரி இந்த தாலிபாத், அத்தாலிபாத்னா மாணவிகள், தஹப்ன சென்றார்கள், இலா மக்கா, மக்கா வரை. அதே வந்து ஜும்லத்துல் ஃபியாலியால தஹபத் தாலிபாத் இலா மக்கா என்பதாக வருகிறது. மாணவிகள் மக்கா வரை என்பதாக வருகிறது. ஓகேவா? ஸோ நம்ம இன்று இதோட வந்து இதை வந்து நம்ம மனசில் வச்சுக்குவோம். இன்ஷா அல்லாஹ் மீதம் இருக்கக்கூடிய பாடத்தை நாளை வந்து பார்ப்போம். சரியா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வஸ்ஸலாமு அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.